ஆகும் அப்படின்னு சொல்லுவா. காரணம், குருவாயூரப்பன் இப்ப எந்த இடத்துல இருக்கானோ அந்த இடத்துலதான் மம்மியூர் பரமேஸ்வரன் இருந்தார். பாகவதத்துல பிரச்சேதசர்கள்னு ஒரு 10 பேர் தபஸுக்கு போறா. பாகவதத்துல 4வது ஸ்கந்தத்துல வரக்கூடிய சரித்திரம் இந்த சரித்திரம். 10 பேர்கள் பிரச்சேதசர்கள்னு பேர். இவர்கள்லாம் பகவான தபசு பண்ணி பகவான் இருந்து வரம் வாங்கிட்டு சிருஷ்டி பண்ணணும், சிருஷ்டிய விஸ்தாரம் பண்ணணும் அப்படிங்கறதுனால தபசுக்காக போறா. எந்த இடத்துக்கு தபசுக்கு போறானா, நாராயண சரஸ் தீர்த்தக்கரைக்கு தான் தபசுக்கு போறா. நாராயண சரஸ் தீர்த்தக்கரையில பரமேஸ்வரனுடைய தரிசனம் ஏற்படுறது அவளுக்கு. சாட்சாத் பரமேஸ்வரனே வந்து அவ முன்னாடி தரிசனம் கொடுத்து சொல்றார், உங்களை போன்ற பரம பாகவதாளை கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால பாகவதாளை பார்த்துட்டாலோ அவ கூப்பிடாதபடியே வந்து நான் அவளுக்கு தரிசனம் கொடுப்பேன், ஏன்னா எனக்கு சத்சங்கம் வேணும் அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்றார். அந்த பிரச்சேதர்களுக்கு ருத்ரகீதம் அப்படிங்கிற ஆச்சரியமான ஒரு ஸ்தோத்திரத்தை உபதேசம் பண்றார் பரமேஸ்வரன். இது பாகவதத்துல ரொம்ப அழகா கிடைக்கிறது. ஜிதம் ஆத்ம வித்யுர்ய ஸ்வஸ்தயே ஸ்வஸ்திரஸ்துமே பவதாராத்தசாராதம் சர்வஸ்மா ஆத்மனே நம. பரமேஸ்வரன் அங்க அழகா அந்த பிரச்சேதர்களுக்கு எப்படி பகவான பக்தி பண்ணணும், எப்படி பகவத உபாசனம் பண்ணணும், பகவான் ஒரு கால் பிரத்யக்ஷமானான் ஆனால் அவனிடத்துல என்ன பிரார்த்தனை பண்ணி கேட்டு வாங்கிக்கணும், இது உள்பட சொல்லித்தர பரமேஸ்வரன். அதுல அழகா சொல்றார் பரமேஸ்வரன், பகவான் கொடுக்கறதுக்கு அநேக ரூபங்களை வச்சுருக்கான். தரிசனம் கொடுக்கறதுக்கு விராட்டா ஒரு ரூபம் வச்சுருக்கான். இத புஜங்கசாயியா உரகசயனா இருக்கக்கூடிய ஒரு ரூபத்தை வச்சுருக்கான். இல்ல சங்கு சக்கர கதாபத்மத்தோடு கூடின ஒரு ரூபத்தை வச்சுருக்கான். இல்லையானால் ருக்மிணி சத்யபாமாவா ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப ஆச்சரியமான ராதா கிருஷ்ணனா ஒரு ரூபத்தை வச்சுருக்கான். பக்தாள் வந்து எந்த ரூபத்துல வேணுமோ அந்த ரூபத்துல வந்து தரிசனம் கொடுக்கவும் கொடுப்பான். நீங்க எந்த தரிசனம் கேட்டு வாங்கிக்கணும்னா பாகவதாளுக்கு கொடுக்கறதுக்காகனு ஒரு ரூபத்தை வச்சுருக்கான். அந்த ரூபம்ங்கிறது அபரிமிதமான ரூபம், சர்வ சௌந்தர்ய சங்கிரகம்ங்கிறார். அதைத்தான் பட்டத்திரி இந்த இடத்துல சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம் சம்மோகனம் மோகனாது துவத்ரூபம் ஆச்சரியதோபி ஆச்சரியம் அப்படின்னு இந்த இடத்துல பட்டத்திரி சொல்லிட்டு வரக்கூடிய ரூபம் இந்த ரூபம் தான். சௌந்தரியத்துக்கெல்லாம் இருப்பிடம். ஸ்னிக்த பிராவృద్ఘనశ్యాமம் சர்வ சௌந்தர்ய சங்கிரகம் தர்சனம் நோது திருக்ஷூணாம் தேஹி பகவதர்ச்சிதம். சர்வ சௌந்தரியத்துக்கும் இருப்பிடமா இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அத்தியுதமான மதுர முரளிதரனுடைய ரூபம் ஒண்ணு இருக்கு. அது பாகவதாள்லாம் அப்படி பார்த்து ஆனந்தப்படுற ரூபம். அது பாகவதாளுக்கு கொடுக்கறதுக்குன்னே வச்சிருக்கான் அந்த ரூபத்தை. அந்த ரூபத்தை கேட்டு தரிசனம் வாங்கிக்கோங்கோ அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்லித்தர. அப்ப பரமேஸ்வரனே அந்த ரூபத்தை தானே தியானம் பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். பாகவதத்துல இதே ஸ்கந்தத்துல பின்னாடி பிரச்சேதசர்கள் தபசு பண்ணி பகவத் தரிசனம் பண்ணி பரமேஸ்வரன் எந்த ரூபத்தை கேட்டு வாங்கிக்கும்படியா சொன்னாரோ அந்த ரூபத்துல பகவான தரிசனம் பண்ணினா அப்படின்னு இருக்கு. பரமேஸ்வரன் இன்னொன்னும் சொல்லித்தரார், என்ன வேணும்னு கேட்டுக்கணும்னா சத்சங்கத்தை கூடுன்னு கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லித்தரார். துலயாமலவேனாபி ந ஸ்வர்க்கம் நா புனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய மத்யானாம் கிமுதா சிஷக. ஒரு 11 நிமிஷம் சத்சங்கம் கிடைக்கிறது இல்லையா, அந்த 11 நிமிஷம் சத்சங்கத்துக்கு ஈடா மோட்சத்தை கொடுக்கறேன்னு சொன்னா கூட வேண்டாம்னு சொல்லிடணுமா. மோட்சம் கூட கிடைச்சு விடலாம், ஆனா 11 நிமிஷம் சாதுக்களோடு சத்சங்கம் கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு கோட்டி ஜென்ம சுகிருதம் பண்ணிருக்கணும் அந்த 11 நிமிஷம் சத்சங்கத்துக்கு. அதனால பகவான் வந்தானால் அவனிடத்துல சத்சங்கத்தை கேட்டு வாங்கிக்கோங்கோ அப்படிங்கிற பர்யந்தம் சொல்லி பரமேஸ்வரன் அந்தர்தானம் ஆனால் பிரச்சேதசர்களும் அங்க தரிசனம் பண்ணினா பகவான் அங்கேயே தபசு பண்ணி தரிசனம் பண்ணினா அந்த இடம் தான் நாராயண சரஸ் தீர்த்தக்கரை. எந்த ரூபத்தை பரமேஸ்வரனே சதா தியானம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருந்தாரோ அந்த ரூபமே வந்து இங்க சுப்பிரதிஷ்டிதமா ஆயிடுத்து. அதுதான் குரு பவன புரேஷனா இன்னைக்கும் அங்க பிரகாசிக்கு. அதனாலதான் தான் தபசு பண்ணின அந்த மூர்த்தி வந்துட்டாருங்கிறதுனாலே அந்த இடத்தை விட்டு கொடுத்துட்டு மம்மியூருக்கு போயிட்டார் மகாதேவன். அந்த குரு பவன புரீஷன் தான் இன்னைக்கும் அங்க சேவை சாதிச்சன். அதுதான் குருவாயூர் கஷேத்திர மகாத்மியம். பாகவதத்தோட குருவாயூருக்கு ஒரு சம்பந்தம் உண்டு. பிரச்சேதசர்கள் 10 பேரும் வந்து தபசு பண்ணி பகவத் சாட்சா்காரம் பண்ணின இடமாக்கும் அந்த நாராயண சரஸ் தீர்த்தக்கரை அப்படிங்கிறதும் அங்க சாட்சாத் அந்த மம்மியூர் மகாதேவனே அங்க பகவான் வரணுங்கிறதுக்காக அவர் தபஸ் பண்ணிட்டு உட்கார்ந்து இருந்தார். அந்த தபசுக்கு பலனா தான் குருவாத புரீஷனா வந்து குருவாயூரப்பன் அங்க சேவை சாதிக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமானது. உத்தவனே தன் கையால பூஜை பண்ணின மூர்த்தியாக்கும் குருவாயூரப்பன். அதனாலே சந்ததமும் குருவாயூர்ல போய் இன்னைக்கு பார்த்தாலும் பாகவதம் தான் நடந்துட்டு இருக்கும். எங்கான ஒரு இடத்துல யாராவது உட்காந்து பாகவத பாராயணம் பண்ணிட்டே இருப்பா. பாகவத பிரவச்சனங்கள் இன்னைக்கு ஆத்தியாத்மிக ஹால் அப்படின்னு ஒரு ஹால் கட்டியிருக்கா குருவாயூர். இன்னைக்கு நீங்க மேல அந்த
இதுக்கு மேல ஒரு அழகான ஒரு மாடி ஒண்ணு உண்டு. அங்க ஒரு ஹால் மாதிரி கட்டியிருக்கு. நீங்க போய் பார்த்தா யாரோ ஒருத்தர் பாகவதம் சொல்லிண்டே இருப்பார். பக்தாள் அங்க சிரவணம் பண்ணிண்டே இருப்பா. குருவாயூரப்பனுக்கு பாகவதத்துல இருக்கிற பிரீத்தி சொல்லி மாளாது. அதனாலே மேல்பத்தூர் நாராயண பட்டத்ரி அப்படிங்கிற இவர் மேல்பத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பூதிரி குடும்பத்துல பிறந்தவர். மீமாம்சை, வியாக்கரணம் முதலிய சர்வசாஸ்திரங்களையும் ரொம்ப ஆச்சரியமான பாண்டித்யம் உடையவராக இருந்தார். பகவான் எப்பவுமே பக்தாளை ஏதாவது ஒன்று ஒரு சின்ன சிரமத்தை கொடுத்து தங்கிட்ட எடுத்துக்கிறது தான் வழக்கம். வரகூர்ல இருக்கக்கூடிய நாராயண தீர்த்தருங்கிற ஒரு மகான் உண்டு இல்லையா, கிருஷ்ண லீலா தரங்கினி பாடியிருக்காரு அவர் இல்லையா. க்ஷேமம் குரு கோபால சந்ததம் கிருஷ்ணலீலா தரங்கிணி எல்லாம் ரொம்ப பிரசித்தியாச்சே. பாகவதத்துடைய தசமஸ்கந்தத்தையே பகவானுடைய ஜனனத்திலிருந்து ஆரம்பிச்சு ருக்மிணி கல்யாண பர்யந்தம் ரொம்ப ஆச்சரியமான கீர்த்தனங்களாகவும் கத்தியங்களாகவும் பத்தியங்களாகவும் ரொம்ப ஆச்சரியமா கிருஷ்ணலீலா தரங்கிணின்னு கிரந்தமா அனுகிரகம் பண்ணினார் அந்த மகான். வரகூர்ல சித்தி ஆனார் அப்படின்னு நமக்கு தெரியறது இல்லையா. அந்த மகானுக்கும் ஒரு தீராத வைத்த வலி வந்துச்சு. அவர் பிறந்தது ஆந்திர பிரதேசத்துல. அதுக்கப்புறம் அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டே வந்தார். திருப்பதி கஷேத்திரத்துக்கு வந்தார். திருப்பதியில் சன்னியாசம் வாங்கிட்டு காசிக்கு போயிட்டு காசியிலிருந்து திருப்பதிக்கு வந்தார். திருப்பதியில தான் அந்த வைத்த வலி ஆரம்பிச்சது அவருக்கு. பகவான் அவர் தங்கிட்ட ஆட்கொள்ளணுங்கிறதுனாலேயே அந்த வைத்த வலியை கொடுத்தான். இப்படியே பல கஷேத்திரங்களுக்கு வந்து கோவிந்தபுரம் வந்து போதேந்திராள் சன்னிதியிலையும் கொஞ்ச கால் தங்கி அதுக்கப்புறம் அங்கிருந்து அப்படியே கிளம்பி பகவானுடைய ஒரு பிரேரணையால வரகூர்ங்கிற கஷேத்திரத்துக்கு வந்தார். வரகூர்ல எழுந்தருள் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனையே கோபாலனாக பாவிச்சு கிருஷ்ணலீலா தரங்கிணியை பூர்ணமா சமர்ப்பிச்சார் இந்த மகான் இல்லையா. பகவான் அப்படி பக்தாளை தங்கிட்ட எடுத்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு குட்டி சிரமத்தை கொடுப்பான். சம்சாரம் ரொம்ப சுகமா இருந்து கொடுத்தானால அப்புறம் யாரு பக்தி பண்ண போறா இல்லையா. அசாஸ்வதம் சம்சாரம்ங்கிறது ஒரு பெரிய ரோகம். சம்சாரத்துல ரோகங்கள் வருதுங்கிறது இருக்கட்டும், சம்சாரமே ரோகம் தானே. சம்சாரமே ரோகம் தானே, அதுவே பவரோகமாச்சே. இந்த பவரோகத்துக்கு மருந்து பகவத் சரணத்துல ஏற்படுற அச்சஞ்சலமான பிரேம பக்தி தான். அதுக்கு ஒரே மருந்து இல்லையா. அதனால அப்படி ஒரு பக்தி சித்திக்கணுமானால் சம்சாரம் கொஞ்சம் கசக்கணும். அப்பதானே அதுக்கு எது விமோச்சனம்னு தேடிண்டு அலறிண்டு வருவா இல்லையா அவாவா. அதனால நாராயண பட்டத்திரிக்கும் ஒரு சின்ன வாத ரோகம் போல ஒரு ரோகத்தை கொடுத்தான். பட்டத்திரி என்ன பண்ணினார் அப்படின்னுட்டா அந்த ரோகத்தை மட்டும் போக்கிக்கிறதுக்கு நாராயணியம் பாடல, அதோட சேர்த்து அதுக்கும் காரணமா இருக்கிற சம்சாரத்தையே போக்கிக்கிறதுக்காக இந்த நாராயணியத்தை சமர்ப்பிச்சு விட்டார் இல்லையா. கஜேந்திரனோட கால ஒரு முதல பிடிச்சு கொடுத்து கஜேந்திரன் 1000 வருஷம் அந்த முதல பிடியிலே நின்று இருந்தான் கஜேந்திரன். இந்த முதல பிடிச்சது சரி, இந்த முதல விட்டுடுவோம், நாளைக்கு வேற ஒரு ஒண்ணு வந்து பிடிக்குமே சம்சாரத்துல. சம்சாரமே முதல தானே, முதலேன்னு சொல்லப்பட்டதே சம்சாரம் தானே. யான பலம்னு சொல்லுவாளே, அந்த யான பலமும் ஒண்ணு இல்லாம போயிடுத்து. ஏன்னா ஜலத்துக்குள்ள அந்த முதலைக்கு அவ்வளவு பலம். ஜலத்துக்கு வெளியில வேணா யானைக்கு பலம், ஜலத்துக்குள்ள முதலைக்கு பலம் இல்லையா. அப்படின்னா சம்சாரம்ங்கிற ஜலம்னு அர்த்தம். அதுக்குள்ள காமம், குரோதம், லோபம், மதம், மோகம், ஆச்சரியம்னு 1000 முதலைகள் பிடிக்க காத்துன்னு இருக்கு எப்பவுமே. இந்த முதல்ல இல்லைன்னா இன்னொரு முதல்ல பிடிக்க போறது இல்லையா. அப்போ இந்த முதல பிடியிலிருந்து மட்டும் விலக்கிக்கிறது இல்ல விஷயம், இந்த முதல பிடியிலிருந்து மட்டும் விடுபடுறது இல்ல விஷயம், சம்சாரத்தோட பிடியிலிருந்தே விடுபடணும். அதனால கஜேந்திரன் அங்க அழகா பிரார்த்தனை பண்ணிக்கிறான் கஜேந்திர ஸ்தோத்திரத்துல. மாதிருக் பிரபன்ன பசுபாஷ விமோக்ஷனாய முக்தாய பூரி கருணாய நமோலயாய ஸ்வம்சேன சர்வதனு பிரம்மனசி பிரதீத பிரத்யக்திருஷே பகவதே பிருஹதே நமஸ்தே. பாகவதத்திலே 8வது ஸ்கந்தத்திலே கஜேந்திர ஸ்துதி கொடுக்கப்பட்டிருக்கு. கஜேந்திரன் ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறான். இந்த முதல இல்லைன்னா இன்னொரு முதல வந்து பிடிக்க போறது. சம்சாரமே முதல தானே. சம்சாரம்ங்கிற நக்கரத்தால பிடிக்கப்பட்டிருக்கேன் பிரபோ, என்னை இந்த சம்சாரத்தோட பிடியிலிருந்தே எனக்கு விமோச்சனம் கொடுத்துடேன் அப்படின்னு இங்க இடத்துல பசுபாஷ விமோக்ஷனாய அப்படின்னு இங்க ரொம்ப அழகா பிரார்த்தனை பண்ணிக்கிறான். பகவான் பாருங்கோளே இங்க கடைசியில வரான் இல்லையா. பகவான் கருடாரூடனா சங்க சக்கர கதாபத்மத்தோட பகவான் ஆவிர்பவம் ஆறான். அந்த சக்கரத்தால் அந்த முதலையோட கழுத்தை அறுத்தான். முதல்ல அங்க பிரார்த்தனை பண்ணிக்கல, கஜேந்திரன் தான் பிரார்த்தனை பண்ணிட்டது. அந்த முதலுக்கு அந்த முதல சரீரத்துல இருந்து சாப விமோச்சனம் கொடுத்து அவனை கந்தர்வனா பண்ணி அவன் லோகத்துக்கு அனுப்பிச்சுட்டான். ஆனா கஜேந்திரனுக்கோ அப்படின்னுட்டா அவனுடைய யான சரீரம் மட்டும் போகல, அவனுடைய சம்சாரமே போயிடுச்சு. அவனுக்கு விஷ்ணு பார்ஷத ரூபத்தை கொடுத்து அவனுக்கு மோட்சத்தை கொடுத்து பகவான் தன் லோகத்துக்கு அழிச்சுண்டு போயிட்டான். ஏன்னா கஜேந்திரன் அப்படிதான் கேட்டுட்டான், பசுபாஷ விமோக்ஷனாய. போது இந்த சம்சாரமே ஒரு பெரிய முதல்ல. அதை போல இந்த வழியில் ஏனுட்டா இன்னொரு வழி வரப்போறது, வைத்த வழியில் ஏனுட்டா கைவலி வரப்போறது, கைவலியில் ஏனுட்டா மார்வலி வரப்போறது
இல்லையா? இல்லைன்னுட்டா மனசுக்கு வலி வர போறது. உடம்புக்கு வந்துட்டா வியாதி, மனசுக்கு வந்துட்டா ஆதி. ஆதி வியாதிஹர அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு இல்லையா? ஒரு சில ஆஞ்சநேயர் கோயில்ல எல்லாம் போய் பார்த்தேன்னா ஆதி வியாதிஹர ஹனுமான்னு போட்டிருப்பா. சரீரத்துக்கு வருதுங்கிறது இருக்கட்டும், கலியுகத்துல நிறைய மனசும் பீடிக்கப்படுறது, மனசுக்கும் பலவிதமான சிரமங்கள் ஏற்படுறது, பலவிதமான கிளேசங்கள் ஏற்படுறது இல்லையா? அதனால சர்வ வியாதி ஆதிக்கும் காரணம் சம்சாரம்னா புத்திசாலி என்ன பண்ணுவானா, அப்படி ஒரு சத்சங்கத்துக்கு போய் குரு சரணத்தை அடைஞ்சு சாஸ்வதமா இந்த சம்சாரம்ங்கிற வியாதிக்கே விமோசனத்தை தேடிக்க பார்ப்பான். அதனால இந்த இடத்துல பட்டத்திரி அழகா இந்த வைத்த வலி ஒரு காரணமா வச்சுண்டு சம்சாரத்தையே போக்கிக்கணும். அதனாலதான் கிருத்வா நிசேஷதாபான் பிரதிஷது பரமானந்த. நிசேஷதாபான்னா இனி ஒரு தாபம் மிச்சம் இல்லாதபடி சர்வ தாபத்தையும் போக்கி பிரதிஷது பரமானந்த சந்தோக லட்சுமி. அப்படிப்பட்ட உன் சரணாரவிந்தத்துல திருடமான பிரேமைங்கிற அந்த சந்தோக லட்சுமி, அந்த பரமானந்தத்தை எனக்கு கொடுத்துடு அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அதுதான் சர்வ சம்சாரத்துக்கு ஒரே ஔஷதம். அதனால பட்டத்திரி பாகவதத்தையே தான் நாராயணியமா பாடுறார் இல்லையா? முதல் தசகத்திலே முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிவ்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசத சகஸ்ரேன நிர்வாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்வம் தத்தாவத் பாதி சாக்ஷாத் குரு பவனபுரே அந்தபாக்யம் ஜனானாம் சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம் அனுபமிதம். உபனிஷதே ஆரம்பிக்கிறதே எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு விட்டா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம இப்படிதான் ஆரம்பிக்கிறது. உபனிஷத் வர்ணிக்கிறது அந்த பிரம்மஸ்வரூபம் எப்படி இருக்குன்னுட்டா அது சத்தியமா இருக்கு, அது ஞானமயமா இருக்கு, அது ஆனந்தமா இருக்கு, அனந்தமா இருக்கு. அப்படிதானே ஆரம்பிக்கிறது. அப்ப யாரு சொல்றதுன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் நித்யம் அநாகாசம் பரமாகாசம்